அது ஆண்ட்ரூ தான் வர சொல்லியிருந்தாரு. நான் வெளியே காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுங்க. சரிதா. கண்ட கழுதைங்களை வீட்டுக்குள்ளாரியா உட்கார வைப்ப? ஆண்ட்ரூ தான் நேத்து வர சொன்னாரு. நான் கூட வேணாம்னு தான் சொன்னேன். ஏன் இப்படி எல்லாம் பண்றான்? உள்ள வந்து உட்கார்ந்ததுனால என்னாச்சு? என்ன ஆச்சா? இந்த ஊர்ல நான் கௌரவமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இது வரைக்கும் இவன மாதிரி ஆளுங்க இந்த வீட்டு வாசல மதிச்சது இல்ல. இந்த மாதிரி ஆளுங்களை நம்ம கூட வச்சிருக்கிறது நமக்கு தான் நல்லது. கொஞ்சம் காசு தூக்கி வீசினா என்ன வேணாலும் செய்வாங்க. உனக்கு தெரியுமோ தெரியாதோ, 25 வருஷம் கஷ்டப்பட்டு இன்னைக்கு இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கேன். நான் நியாயமா சம்பாதிக்காத 5 காசு என் கையில இல்ல. அதனாலதான் இவன மாதிரி ஆளுங்க சகவாசம் எனக்கு இருந்ததில்லை. இனிமேலும் இருக்கக்கூடாதுங்கிறது தான் என்னோட ஆசை. உங்க அப்பா ஏதோ நான் கள்ளக்கடத்தல் பிசினஸ் பண்ற மாதிரி பேசிட்டு போறாரு. கள்ளக்கடத்தலுக்காகவும் திருட்டு கேஸ்லயும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாரு நந்தோனி. போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கவும் முயற்சி பண்ணிருக்காரு. அந்த மாதிரி ஆளோட சேர்ந்து சுத்திட்டு இருந்தா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? அடுத்தவன் நினைக்கிறதுக்காக என் வாழ்க்கையை நான் வாழல, எனக்காக. அது உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, நான் வேணா என் வீட்டுக்கு போயிடுறேன். பணக்காரன் இல்லைனாலும் 3 வேளை சோத்துக்கு கதி இல்லாம போயிடல. என்ன பேசினாலும் ஏன் இப்படி தப்பா எடுத்துக்கிறீங்க? உங்க அப்பாக்கு என்ன சுத்தமாவே பிடிக்காது. இஷ்டம் இல்லாம தானே உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. இந்த சொத்து சொத்துக்கெல்லாம் ஆசைப்பட்டு நான் உன்னை காதலிக்கல. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? நீயாவது என்ன புரிஞ்சிருக்கிய, அது போதும். வாங்க வாங்க, வந்து வாங்கிட்டு போங்க, சீக்கிரம் தீர்ந்து போயிடும். கடல் மீன் வாங்க வாங்க. மத்திக்கவலை 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 மத்திக்கவலை. பேசாம வியாபாரத்தை கெடுக்காத. என்னமா மீன் எடுக்கிற நீ? இப்படி அமைக்கு பார்த்தா எடுப்பாங்க. மாதிரி மீன் உடைஞ்சிடாது. ரொம்ப பண்ணாத. பன்னீரன்னா அதிர்ஷ்டக்காரரு தான். வயசான காலத்துல அதிர்ஷ்டம் இருந்து என்ன பண்றது? ஆனா என் வயசை பத்தி தான் உனக்கு தெரியுமே சரசு. கஷாயம் கலக்கி வச்சிருக்கேன். வீட்டுக்கு தானே வரீங்க? நீ முன்னாடி போமா, வாப்பா பின்னாடியே வர்றேன். என்ன பாய் கிளம்பிட்டீங்க? அதுக்குள்ள மீன் வித்துருச்சா? முக்காவாசி வித்துருச்சு மரகதம். கொஞ்சம் பாக்கி இருந்தது, அதை நம்ம சாந்தா கேடான்னு கொடுத்துட்டு வந்துட்டேன். என்னன்னு தெரியலடா, எனக்கு உடம்பு சரியில்லை. சாப்பிட்டது ஜீரணமாகாம ஒரே வயித்த வலி. இன்னைக்கு 4 தடவை பச்சை தண்ணி மாதிரி வயிற்றுல இருந்து போயிட்டு இருக்கு. பச்சை மருந்து வாங்கி 3 வேளையும் குடிச்சுனா 4 நாளைக்கு வராது. ஆஹா, வயிற்று போக்குக்கு வழிய சொல்றான்னு கேட்டா வயிற்ற கிழிக்க ஐடியா கொடுக்கறியே. பயங்கரமான ஆள் தான். அவசர நேரத்துல இதை கேட்டு எவ்வளவு அவஸ்தையா இருக்கு. ஐயோ சிறுத்தை, அல்லா சிறுத்தை, அல்லா காப்பாத்து சிறுத்தை. ஐயோ ஐயா, ஊருக்குள்ள சிறுத்தை வந்துருச்சு. எல்லாம் ஜாக்கிரதையா இருங்க. எல்லாம் வீட்டுக்குள்ள போங்க. வீட்டை விட்டு வெளிய வராத. சிறுத்தை வந்துருச்சு. ஊருக்குள்ள சிறுத்தை வந்துருச்சு. ஃபாதர், சிறுத்தை வந்துருச்சு. ஊருக்குள்ள சிறுத்தை வந்துருச்சு. ஃபாதர், நான் சிறுத்தைய பார்த்தேன். எங்க இருக்கீங்க? நீங்க அங்கே இருங்க, நான் வந்துடுறேன். ஊருக்குள்ள சிறுத்தை வந்துருச்சு. மறுபடியும் ஊருக்குள்ள சிறுத்தை வந்துருச்சு. சிறுத்தை எங்க இருக்கு? காட்டுக்குள்ள ஃபாதர். அந்த பார்த்தேன், மரத்து மேல இருக்கு. அங்க இருங்க. தோ தோ இவ்வளவு தூரத்துல மரத்து மேல முறைச்சு பாத்துட்டு இருக்கு. நான் ஆண்டவன் முடிந்த பொழிச்ச பார்த்தது சிறுத்தையா இல்ல பூனையா? அட என்னையா அர்த்தம் கடத்தனமா பேசிட்டு இருக்க? சிறுத்தைங்கற சும்மா நாய் பூனைன்னு அர்த்தம் இல்லாம. ஃபாதர், போன வருஷம் நம்ம மணிமாறன் நடிச்சத அதே சிறுத்தை தான். மணி அடிக்கட்டா ஃபாதர்? சீக்கிரம் அடி. கேள்வி கேட்கிற நேரம் பாரு. போய் அடிடா. மதவண்ணே, சர்ச் பெல் தானே அடிக்குது. ஆமா வக்கீல். ஆஹா, குருவாயூரப்பா, போனது திரும்ப வந்துருச்சு நினைக்கிறேன். நான் போய் சொல்றேன். கோயிந்தா, கடையை மூடிட்டு வீட்டுக்கு போனா சிறுத்தை வந்துருச்சு. சீக்கிரம் போங்க எல்லாரும். யாரும் நிக்காதீங்க, வேகமா போங்க.
இருக்கிறதுக்குள்ள சீக்கிரம் கடையை மூடிட்டு வீட்டுக்கு போங்க, சிறுத்தை வந்துருச்சான். இன்னைக்கு எவன் செத்தான்னு தெரியல, சர்ச் பெல் அடிக்குது. இன்னும் ஊருக்குள்ள எவனும் சாகல. நீ இப்படியே பேசிக்கிட்டு உட்கார்ந்து இருந்தா சிறுத்தை ஒண்ணு அடிச்சிடும். நாளைக்கு சர்ச்சில் உனக்காக தான் பெல் அடிக்கணும். வைத்தியரே, கடையை மூடிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போங்க. இந்த ஆள் இங்கேயே உட்கார்ந்துருக்கட்டும். கடி வாங்கினா தான் இவருக்கெல்லாம் புத்தி வரும். அந்த ராமநாதன் இருக்கான வக்கீல் சரியான போர்ஜரி. என் வாழ்க்கையில அவன மாதிரி பேசாம முதல்ல வீட்டுக்கு கிளம்புற வழியை பாரு, மத்தது நாளைக்கு பேசிக்கலாம். ஓஹோ அப்படிங்கிற. ஒளிந்து தேயும் மீண்டும் மலரும் நிலவின் கதை போலே நிறையும் குறையும் சமத்தில் இருக்கும் எங்கள் வாழ்க்கையிலே. ஓ எங்கள் வாழ்க்கையிலே. ஹலோ ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன், பால்ராஜ் பேசுறேன். பால்ராஜ் கேக்குதா? ஊருக்குள்ள மறுபடியும் சிறுத்தை வந்திருக்கு. சிறுத்தை சிறுத்தை. ஆமா. என்ன? அவசரத்துக்கு போன் கூட வேலை செய்ய. போன்ல சொல்றதெல்லாம் வேஸ்ட். எடுத்தாலும் சரியா பேச மாட்டேங்கிறாங்க. நான் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லிட்டு வந்துடுறேன். மாமா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இந்த ராத்திரி நேரத்துல காரை ஓட்டிட்டு நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போனீங்கன்னா அவங்க 2 பேர் அனுப்புவாங்க. அப்படியே அவங்க வந்தாலும் அவங்க கூட நம்ம ஊர்க்காரங்க 10-15 பேர் இருக்கணும். ஜாக்கிரதையா போங்க. ஒரே ஷாட்ல சிறுத்தையோட நெத்தி செதறும் பாரு. கதவு சாத்திக்க. நினைத்ததெல்லாம் நடத்தி கொடுக்க இறைவன் இருக்கின்றான். நினைத்ததெல்லாம் நடத்தி கொடுக்க இறைவன் இருக்கின்றான். சரி, தாமஸ் இவ்வளவு நேரம் ஆகியும் வீடு வந்து சேரலையே. இருட்டுறதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்துடுன்னு சொல்லி தான் அனுப்புனேன். இந்த நேரத்துல நான் அவனுக்கு எங்க போய் தேடுவேன்? இருட்டினதுனால வர்ற வழியில் ஏதாவது ஒரு வீட்டில் தங்கியிருக்கும். சலீம்பா, என்னம்மா? தாமஸ் இன்னும் வீட்டுக்கு வரல. இந்த ராத்திரி நேரத்துல எங்க போயிருக்கான் அவன்? வியாபாரத்துக்காக டவுனுக்கு போயிருந்தான். அவன் வருவான். வண்டி எங்கேயாவது நின்னு இருக்கும். பயப்படாம வீட்டுக்குள்ள போ. அவன் எங்க போயிருந்தாலும் அவனை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரோம். மணிமான கொண்ட சிறுத்தை இப்ப இங்கதான் இருக்கு. இப்படி வெளியே வந்து நிக்காம வீட்டுக்குள்ளேயே இரு. அந்த சிறுத்தை இந்த ராத்திரி நேரத்துல எங்க இருந்து வரும்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஆனா அவங்க அப்பா வெளியில படுத்திருக்காரு. அது பரவாயில்ல, வயசானவர் தானே. அதுவும் சரிதான். சிறுத்தைக்கு கொஞ்சமாவது சதம் வேணும்ல. பிடிக்கணும்னு நினைச்சா பன்னீர் அண்ணன் மாதிரி நல்ல சதக்கரியா தான் பிடிக்கும். எந்த நேரத்துல தமாஷ் பண்ணணும்னு தெரியாது உங்களுக்கு. வாங்க வேலையை பார்க்க. எங்க காணோம்? கறி நல்லா இருக்குன்னு சொன்ன உடனே பின்வாங்கிட்டார் போல. சரியான தொடர்நடிங்க பையன். இவ்வளவு நேரம் தேடினதுதான் மிச்சம். சிறுத்தையோட காலடி கூட கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை சலிமனை நம்ம கிட்ட விளையாடுறாரே என்னமோ. கஷ்டமா இருந்தா போடாங்கிறது. இந்த மாதிரி விஷயத்துல யாராவது விளையாடுவாங்களா? 5 நேரம் தொழுகிற அந்த அல்லாம சத்தியமா சொல்றேன், கண்ணால பார்த்தேன். அப்ப எங்க போச்சு? அதை என்ன கேட்டா? சும்மா மனுஷனை தூங்க விடாம. உன் தூக்கம் கெடுங்கிறதுக்காக அது உன் முன்னாடி வராது. அதுவா வரும்போது தான் நாம பிடிக்கணும். நீங்க 2 பேர் தேவையில்லாம எதுக்கு சண்டை போடுறீங்க? தேடுவோம். அது இந்த ஊரை விட்டு எங்க போயிட போகுது? வாங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் போய் தேடுவோம். நீங்க வேணா போய் தேடுங்க, நான் வரல. நான் வீட்டுக்கு போய் தூங்க போறேன். போய் தூங்குடா, நாங்க வரல. அந்தோட இங்கதானே வருது.